கண்களை மூடிக்கொள்வோம். இரண்டு கரங்களை நெஞ்சோடு வைத்து உங்களை முழுமையாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஒரு கணம் அமைதியாக இருந்து எங்களுடைய வெளி சிந்தனைகள், வெளி பராக்குகள், வேற எண்ணங்கள், கவலைகள், கஷ்டங்கள், இது எல்லாவற்றையும் ஒரு கணம் தள்ளி வைத்து ஒரு 2 நிமிடம், 1 நிமிடம் எதையும் பற்றி யோசிக்காமல் நாங்கள் ஆண்டவரிடத்தில் வழிபட வந்துவிட்டோம் சொன்ன உடனே 2 கரங்களை நெஞ்சோடு வைத்து, ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து என்னை சுகப்படுத்துங்க, ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டத்தை இல்லாமல் செய்யுங்கன்னு சொல்லி உடனே 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 எங்களுடைய தேவைகளுக்காக செபிக்காம ஒரு கணம் அமைதியாக இருப்போம். உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய இதய துடிப்பு எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்க. நீங்க விடுகின்ற மூச்சு காற்றும், உங்க இதயம் துடிக்கின்ற அந்த சத்தமும் உங்கள் ஆழ் மனதில் உணரட்டும். ஒப்புக் கொடுங்க. அமைதியாக இருந்து இந்த துதி ஆராதனைகள், இந்த செபத்தில் கலந்து கொள்வோம். இரக்கம் நிறைந்த, பரிசுத்தம் நிறைந்த, மகா பரிசுத்தம் நிறைந்த மாதாவே, இரக்கம் நிறைந்த தாயே, இதோ எங்கள் எல்லோரையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அம்மா. ஆண்டவரை ஏந்தி கொண்ட உங்களுடைய திருக்கரங்களில் எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற உங்களுடைய செபமாலையோடு எங்கள் ஒவ்வொருவருடைய கரங்களையும், இதோ எங்கள் ஒவ்வொருவருடைய சிந்தனையையும், இதோ எங்கள் ஒவ்வொருவருடைய உடலையும், நாங்கள் நிற்கின்ற இந்த இடத்தையும், நாங்கள் இருக்கின்ற இந்த இடத்தையும், எங்களுடைய பார்வைகள், எங்களுடைய எண்ணங்கள், நாங்கள் விடுகின்ற மூச்சு காற்று, நாங்கள் உள்வாகின்ற மூச்சு காற்று, எங்கள் காதில் கேட்க போகின்ற ஒவ்வொரு இறை வார்த்தை, எங்கள் காதில் கேட்க போகின்ற ஒவ்வொரு பாடல்கள், எங்கள் கண்கள் ஆண்டவரை கண்டு கொள்வதற்காக காத்திருக்கின்ற நிமிடங்கள், இவை எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இடத்தில் நாங்கள் உண்ண இருக்கின்ற உணவுகள், நாங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு உருவங்கள், இந்த இடத்தில் இடம்பெறுகின்ற ஒவ்வொரு சம்பவங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்தம் நிறைந்த அம்மா, ஆண்டவரிடத்தில் இதோ இன்றைய நாளில் எங்களுக்கு கிடைக்க போகின்ற, நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் அமைய எங்களுக்காக இறைவனிடத்தில் பரிந்து பேசும்படியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த விண்ணப்பம், இந்த வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் பரிசுத்தமான தாயே, உங்களுடைய உள்ள கையில் உங்களுடைய செபமாலையோடு எங்கள் முழு குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து வேண்டி நிற்கிறோம். ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆமென். பாடுவோம். இயேசுவின் தாயும் எங்களின் தாயும் நீயே தானம்மான்னு சொல்லு. இனி எங்க வாழ்க்கையில் இன்றைய நாள்ல இருந்து குறையே இல்லாமல் ஆசீர்வாதமா மாறப்போகுது. இயேசுவின் தாயும் எங்களின் தாயும் நீதானம்மா. இயேசுவின் தாயும் எங்களின் தாயும் நீதானம்மா. இனி எம் வாழ்வில் குறையேதம்மா, இனி எம் வாழ்வில் குறையேதம்மா. வாழ்க வாழ்க மரியே வாழ்க, வளர்க உந்தன் புகழ் வளர்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வாழ்க வாழ்க மரியே வாழ்க, கரங்களை அசைச்சு சொல்லுங்க. வளர்க உந்தன் புகழ் வளர்க. இயேசுவின் தாயும் எங்களின் தாயும் நீதானம்மா. இயேசுவின் தாய் எங்களின் தாய் நீதானம்மா.
இருந்தாலும் உமது அன்புக்கு நிகராகுமா? கூப்பிடுங்க தாயே. தாயே அரவணைக்கும் அன்புருவில் இதயம் மகிழுதம்மா. சொல்லுங்க பாசத்தோடு. அனைத்து உலகில் இருந்தாலும் உங்க அன்பு தூய்மையானது. அன்புக்கு நிகராக என்னை அரவணைத்துக் கொள்ளுங்க தாயே. இன்றைய நாளில் தாயே அரவணைக்கும் அன்புருவில் இதயம் மகிழுதம்மா. சொல்லுங்க. அம்மா மரியே நீ வாழ்க, எங்கள் ஆரோக்கிய தாயே நீ வாழ்க. அம்மா தாயே, அம்மா மரியே நீ வாழ்க, எங்கள் ஆரோக்கிய தாயே நீ வாழ்க. இயேசுவின் தாய் எங்களின் தாய் நீரானம்மா. இயேசுவின் தாயும் எங்களின் தாயும் நீரானம்மா. இனி எம் வாழ்வில் குறையேதம்மா, இனி எம் வாழ்வில் குறையேதம்மா. வாழ்க வாழ்க மரியே வாழ்க, வளர்க உந்தன் புகழ் வளர்க. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். வாழ்க வாழ்க தொடர்ச்சியா மரியே வாழ்க. அன்னை மரியாதை எடுத்து உங்களை ஒப்பு கொடுத்து பாடுங்க. உந்தன் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வாழ்க வாழ்க தொடர்ச்சியா பாடுங்க. பரிசுத்தம் நிறைந்த அன்னையே, இரக்கம் நிறைந்த மாதாவே, இதோ அன்று புகழ் எலிசபெத் அம்மாவுக்கு நீங்க வாழ்த்து போது ஆவியானவர் அவர்களிடத்தில் தங்கியது. அவர்கள் வயிற்றில் உருவான குழந்தை துள்ளியது. புகழ் தாயே, பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதிக்கின்றேன். உம்மை ஆராதனை செய்கின்றேன். ஆவியானவரை உம்மை ஆராதிக்கின்றோம். ஆராதனை செய்கின்றேன். சொல்லுங்க பரிசுத்த ஆவியே. ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவே, என் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே. சொல்லுங்க. எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார்னு சொல்லுங்க. சந்தோஷமா கரங்களை தட்டி பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து. எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். நீங்க அழைக்கும் போது ஆண்டவர் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில்
தேவனவர் தீபமா என்னை தேற்றினார். சொல்லுங்க. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்ளையில் தேவனவர் தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடு எங்கள் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடு எந்த இயேசு தருகிறார். இயேசுக்குள் பிரியமானவர்களே, அழகான கண்கள் என்னை கண்டதாளே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாளே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. பாடுவோம் எல்லாரும். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாளே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. தூக்கி எறியப்பட்ட உங்களை வேணும்னு சொல்லி வேண்டுமென்று உங்களை இன்று சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. சொல்லுங்க எல்லாரும். அழகான கண்கள் என்னை கண்டதாளே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இன்னொரு முறை சொல்லுங்க. அழகான கண்கள் என்னை கண்டதாளே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. மனசோட ஆழத்துல இருந்து பாடுங்க. ஒண்ணு இல்லாத உங்களை உம் காருண்யம் அவருடைய இரக்கத்தினால உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. சொல்லுங்க. அழகான கண்கள் தொடர்ந்து பாடுங்க. கண்டதாளே, இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, முடிந்ததென்று நினைத்த அன்று உமக்கு எதிராய் பாவம் செய்த நேரம் ஆதாமும் ஏவாளையும் பார்த்து நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டீங்க. அதே இரக்கத்தின் பார்வையை எங்கள் மீது திருப்பி ஆண்டவரே எங்களை கண்டுகொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகம் தீயதால் நிரம்பி இருந்த நேரம் ஆண்டவரே நோவாவை நீர் பார்த்து அருளோடு அவரை உற்று நோக்கியது போல இதோ இந்த பாவம் சூழ்ந்த இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க எங்கள் மீது உம்முடைய இரக்கமான ஆசீர்வாதமான கரங்கள் ஆண்டவர் எங்கள் மீது திரும்பட்டும். ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு செய்ய விருப்பதை மறைக்காமல் சொன்னது போல இதோ எங்களை பார்த்து இன்றைய நாளில் ஆண்டவர் நீ சொல்லும்படியாக ஒப்புக் கொடுக்கிறார். ஆண்டவரே, நற்கருணையில் இருந்து ஆண்டவரே இன்று நீர் வெளிப்பட போகின்ற உயிருள்ள பிரசன்னத்தில் இருந்து அன்று நீர் மோசே மோசே என்று பெயர் சொல்லி அழைத்தது போல் இன்று என்னை பெயர் சொல்லி அழைக்கும்படியாக இதோ இரண்டு கரங்களை உயர்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். நன்றி ஆண்டவரே.
எபினேசரே உதவிடும் கர்த்தரே, ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்னை ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. எபினேசரே உதவிடும் கர்த்தரே, ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்னை ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. நாங்க போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிங்கப்பா, எங்க பயணத்திலே உங்க சமூகம் முன்னே வேண்டுமப்பா. நாங்க போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிங்கப்பா, எங்க பயணத்திலே உங்க சமூகம் முன்னே வேண்டுமப்பா. நாங்க கால் மிதிக்கும் தேசம் நீங்க ஆசீர்வதிக்க வேணும், நாங்க கால் மிதிக்கும் தேசம் நீங்க ஆசீர்வதிக்க வேணும். எங்க பாதையிலே வெற்றி தாங்கப்பா, எங்க பாதையிலே வெற்றி தாங்கப்பா. எபினேசரே உதவிடு கர்த்தரே, ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்னை ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. என் பெற்றோரையும் முற்றாரையும் ஆசீர்வதிங்கப்பா, எங்க பிள்ளைகளையும் மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. என் பெற்றோரையும் முற்றாரையும் ஆசீர்வதிங்கப்பா, எங்கள் பிள்ளைகளையும் மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. நாங்க திரு குடும்பம் போல நாங்க ஒற்றுமையாக வாழணும், திரு குடும்பம் போல நாங்க ஒற்றுமையாக வாழணும். அப்படிப்பட்ட ஆசிரை தாங்கப்பா, அப்படிப்பட்ட ஆசிரை தாங்கப்பா. எல்லோரும் சேர்ந்து சொல்லும். எபினேசரே உதவிடும் கர்த்தரே, ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்னை ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. நாங்க நோய் நொடிகள் இல்லாமலே வாழ வையுங்கப்பா, எங்க உடலில் உள்ள ஆன்மாவையும் பலப்படுத்துங்க. சொல்லுங்க, நாங்க நோய் நொடிகள் இல்லாமலே வாழ வையுங்கப்பா, எங்க உடலில் உள்ள ஆன்மாவையும் பலப்படுத்துங்கப்பா. நாங்களும் சிறகடித்து பறக்கணும், கழுகு போல நாங்களும் சிறகடித்து பறக்கணும். அப்படிப்பட்ட ஆசிரை தாங்கப்பா, அப்படிப்பட்ட ஆசிரை தாங்கப்பா. சொல்லுங்க. எபினேசரே உதவிடும் கர்த்தரே, ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்னை ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே. எபினேசரே உதவிடும் கர்த்தரே, ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்னை ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்னை ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே, என்னை ஆசீர்வதிக்க வாங்க தெய்வமே.